இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் மார்க்கு 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் கப்பர்நகூமில் இருக்கிற தேவாலயத்தில் போய் போதிக்கிறாரு. அப்போது ஆலயத்தில் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்கள்னு கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து நீ பேசாமல் இவனை விட்டுட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுது. இயேசு கிறிஸ்து வந்து தான் அந்த விரட்டினார். அப்போ உண்மையுள்ள தேவன் எங்கே இருந்தாலும் அற்புதங்கள் நடக்குது. வேத பாரகரும் தேவனை பற்றி போதிக்க தான் செய்கிறாங்க, டெய்லி ஜெபம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் ஏன் பிசாசை விரட்ட முடியல? ஏன்னா அவங்களோட ஜெபம் வெறுமையாக இருந்துச்சு, விசுவாசம் இல்லாமல் பலனற்றதாக இருந்துச்சு. அவங்களோட பெருமைக்காக ஊழியம் பண்ணாங்க. அதனால தேவன் அவங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அற்புதங்களை செய்யலை. அப்போது உண்மையுள்ள தேவன் எப்பயுமே நம்ம கூடவே இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யணும்னா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமேன்.